Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. நியூவா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா ஆர் ஸ்டில் உங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸை நோட் புக் அண்ட் எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி இன்வாய்சஸ் ஸ்டாக் ட்ராக்கிங் ஆர் பேமெண்ட் ஃபாலோப்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஸ்மூத்தா மேனேஜ் பண்ண ஒரு ஆல் இன் ஒன் பிஸ்னஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் தான் டாலி பிரைம். சின்ன சின்ன கடைகள்ல இருந்து வளர்ந்து வரும் கம்பெனிஸ் வரைக்கும் டாலி இஸ் யூஸ்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ். அண்ட் அவங்க கிட்ட இருந்து வர ஒரே ஃபீட்பேக் பில்லிங் அண்ட் அக்கவுண்டிங் ட்ராக்கிங்கை ஈஸியாக சிம்பிளிஃபைடாக வச்சு என்டையர் அக்கவுண்டிங் ப்ராசஸ் வித் இன்வென்ட்ரியை டைம் கன்சியூபிளாக இருக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் ரீட்டைல், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபார்மா, ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிஏ ஃபர்ம்ஸ் இதில் எதுவாக இருந்தாலும் டேலிக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம். நியர்லி 400 பிளஸ் ரிப்போர்ட்ஸை டேலியிலிருந்து உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் சர்வீஸ் செக்டரா நீங்கள் அப்போ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்கை ஈஸியாக பார்க்க முடியும். ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் வித் ஸ்டாக் மெயின்டெனன்ஸை குயிக்காக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டான அட்டனன்ஸ் அண்ட் பேரோல் மெயின்டெனன்ஸும் டேலிலேயே இருக்கு. இப்போ வாங்க டேலிக்குள்ள நம்ம போகலாம். ட்ரேடிங் ஆர் பேசிக் அக்கௌண்ட்ஸ் பில்லிங் பண்ணுற கம்பெனிஸ் ஈஸியாக அவங்களோட டே டு டே டிரான்சாக்ஷன்ஸான பர்ச்சேஸ், சேல்ஸு, ரெசிப்ட், பேமெண்ட், அதுவே கேஷ் அண்ட் அக்கௌண்ட்டில் கூட அவங்க ரிசீவ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பில்லிங் என்ட்ரி ப்ராசஸை இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் அவங்க ஈஸியாக பில் பண்ணிக்கலாம். அண்ட் சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுமே ப்ராடக்ட் வைஸ் எவ்வளோ குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு இந்த மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். வித் அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் காலம் அண்ட் வித் ஆட்டோமேட்டிக் ஜிஎஸ்டி ட்ராக்கிங்கோட ஈஸியாக சிங்கிள் கிளிக்லேயே அவங்களால இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் ப்ராசஸுமே டேலியில் வித் கேஷ் அண்ட் வித்தவுட் கேஷ், அதாவது அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்குது, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அவங்களோட ஓன் அக்கௌண்டிங் பில்ஸை பேங்க்ல டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸுக்கு பேசிக் பில்ஸாக அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதுலேயே இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆர் ஆர்டர் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா டெலிவரி பண்றது, ரிட்டர்ன் பண்றது ஆர் இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் வைஸ் ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வவுச்சர்ஸை. இதுலயே இந்த சைடில் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டேட்டில், அதே மாதிரி என்ன ப்ராடக்ட், எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, எவ்வளோ அதுக்கு எகெயின்ஸ்டாக டெலிவரி ஆயிருக்கு, அண்ட் அதில் ரிட்டர்ன் அண்ட் ஓவராலாக எவ்வளோ சேல்ஸ் பில் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இருக்கும். அண்ட் பேலன்ஸ் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ ப்ரீ க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ஆர்டரில் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ஈஸியாக இதிலிருந்தே ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து இதுலேயே ஆர்டர் வவுச்சர்ஸ், நீங்கள் ஒரு கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணணும், ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் போடணும் அப்படின்னாலும் டேலிலேயே இதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஜாப் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் உங்கள் ஆர்டர் மெயின்டெனன்ஸை ஈஸியாக என்ட்ரி பண்ண இந்த ஆர்டர் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே ப்ரோஃபார்மா இன்வாய்ஸும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ரிப்போர்ட்ஸாக பில் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி வைஸ் ட்ராக் பண்ண பேரோல் மாஸ்டர்ஸ், பேசிக் பே, இஎஸ்ஐ கேல்குலேஷன்ஸ், பிஎஃப் கேல்குலேஷன்ஸ், இது எல்லாமே மந்த் எண்டில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்க. பட் இதுலயே என்ட்ரி ப்ராசஸ் பண்ணும்போது டே டு டே அவங்களோட அட்டனன்ஸை மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம அட்டனன்ஸ் ரெஜிஸ்டராகவும் எடுக்கலாம், அட்டனன்ஸ் ஷீட்டாகவும் அவங்கனால இதுல எடுத்துக்க முடியும். அண்ட் பேரோல் ஸ்டேட்மெண்ட், எம்ப்ளாயியோட பே ஸ்லிப்பு, பே ஷீட்டு, இது எல்லாமே டேலியில் ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். இந்த பேசிக் பேயோட ஹெட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி என்ட்ரிஸாக யூஸ் பண்ணும்போது. அடுத்து டேலியில் இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பேங்கிங் ஃபீச்சர். நீங்கள் மேனுவலாக செக்ஸில் எழுதி நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேலியில் செக் பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிடிசி செக் என்ட்ரி ப்ராசஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த என்ட்ரி பிடிசி செக்ஸ் எல்லாம் யார் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுக்க முடியும். அண்ட் பேமெண்ட் அட்வைஸ், கஸ்டமருக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா பேமெண்ட் அட்வைஸும் நம்ம ஸ்லிப்பை இதுலயே பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் மெயினா இதுல பேங்க் ரிகன்சிலேஷன், கம்பெனிஸ் மந்த் எண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு பிக்கெஸ்ட்
இஷ்யூ வந்து பேங்க் ரிகன்சிலேஷன். இதுல வந்துட்டு நீங்க ஆட்டோ பேங்க் ரிகன்சிலேஷன் அண்ட் மேனுவல் பேங்க் ரிகன்சிலேஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டா இம்போர்ட் பண்ணி ரிகன்சைல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரா உங்களோட பேங்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து டேலிலேயே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைலிங். ஜிஎஸ்டிஆர் 1 வந்து டேலில இருந்தே நம்ம போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இவே பில், இ இன்வாய்ஸ் இது எல்லாமே வந்து த்ரூ டேலில இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போர்ட்டலுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஓவராலா நீங்க ஜிஎஸ்டிஆர் 2A ரிகன்சைல் பண்றது, 2B ரிகன்சைல் பண்றது, அண்ட் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யூஓஎம் செக் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு லேட்டஸ்டா அப்டேட்ல அப் டு டேட் நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுலயே வந்துட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து 2A 2B இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க டேலி ஸ்கிரீன்ல எடுத்துட்டு வந்திருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா ஆட்டோ பேக்கப். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஆட்டோ பேக்கப் ஃபீச்சர் அப்டேட் ஆயிருக்கு. இதுல டேலி கிளவுட் பேக்கப்பாகவும் நீங்க எடுக்கலாம், இல்ல லோக்கல் டிரைவ்ல பேக்கப் எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம். ஆனா அதுலயே நீங்க பேக்கப் ஃப்ரீக்வன்சியும் செட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து எனக்கு 7 PM வந்து பேக்கப் ஆகணும், ஆர் வீக்லி ஒன்ஸ் பேக்கப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியும் நீங்க டேலி பேக்கப்ல செட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால உங்களோட டேட்டா ரொம்ப சேஃபா இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி லெவல்ஸ் அண்ட் எடிட் லாக் ஃபீச்சர். எம்சிஏ கம்பெனிஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க கன்சர்ன்ஸ் கம்பல்சரி எடிட் லாக் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்டும் டேலிலேயே இருக்கு. இந்த அப்டேட்னால நீங்க என்ன ஆல்டர் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் ஆல்டர் என்ன, அதே மாதிரி கரண்ட் ஆல்டர் வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இங்க ரிப்போர்ட்ஸை எடுத்துக்க முடியும். செக்யூரிட்டி லெவல்ல அட்மின்க்கு ஒரு பாஸ்வேர்ட், டேட்டா என்ட்ரி யூசருக்கு ஒரு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற மாதிரி யூசருக்கு ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்து நம்மளால இதுல மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் ஓவரால் ரிப்போர்ட்ஸ்னு எடுத்துட்டு வரும்போது நியர்லி 400+ ரிப்போர்ட்ஸை நம்மளால டேலியில் எடுக்க முடியும். அதுல ஒரு ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் தான் வந்து இந்த டேஷ்போர்ட் ரிப்போர்ட். ஸோ ஒரு பிசினஸ் கன்சர்ன்ல இருக்கக்கூடிய எம்டி அவங்களோட ஓவரால் டேஷ்போர்ட் ரிப்போர்ட் வந்து டெய்லி ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதுல பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ ஆயிருக்கு, அவுட்ஃப்ளோ எவ்வளோ ஆயிருக்கு, ரிசீவபிள்ஸ் நம்ம வாங்க வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம பே பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத சிங்கிள் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அடுத்து பேலன்ஸ் ஷீட், P&L ஸ்டேட்மெண்ட், அண்ட் இதுல நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மந்த் வைஸ் வந்து நம்மளால ரிப்போர்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியா நம்மளால இங்க எடுக்க முடியும். இதுல பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, ஓவர்டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸியா ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி ஸ்டாக் query ரிப்போர்ட். இதுல இன்வென்ட்ரி பேஸ்டு கன்சர்ன்ஸா இருக்காங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்கிரீன்லயே அந்த பர்டிகுலர் ஐட்டம் யார்கிட்ட பர்ச்சேஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அண்ட் அடுத்து ஓவராலா எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் மூமெண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் நம்ம சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு யார் யாருக்கு பர்ச்சேஸ் ஆயிருக்கு, எந்தெந்த பையருக்கு சேல்ஸ் ஆயிருக்கு, அந்த அதே மாதிரி வந்து அதோட குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ எல்லாமே சிங்கிள் ஸ்க்ரீனில் நம்மளால இங்கே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் ஃபைனலி வை பிஸ்னஸஸ் சூஸ் டேலி. இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே 40% ஆஃப் டேலி பிரைம் ஃபீச்சர்ஸ் தான். இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரிமைனிங் 60% ஆஃப் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராகவும் ஜிஎஸ்டி ரெடி அக்கௌண்டிங்காக சேவ்ஸ் டைம் அண்ட் ரெடியூசஸ் எரராகவும் இருக்கும். இதனால் உங்கள் அக்கௌண்டன்ட் ஆர் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் ஈஸி அண்ட் சிம்பிளிஃபைடாக டேலியை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸை கொண்டு வர முடியும். டேலியோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு காண்டாக்ட் அவர் டீம் டீடைல்ஸ் இன் screen and description. Follow and tap the bell icon for more Tally updated videos. Thank you.